தூத்துக்குடியில் முத்து உதவும் கரங்கள் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் ஸ்காலர்ஷிப் வழங்கும் விழாவில் வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். தூத்துக்குடியில் உள்ள முத்து உதவும் கரங்கள் சார்பில் ஆண்டுதோறும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள், பரிசு பொருட்கள் மற்றும் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வருகின்றது. இதனைப்போல் 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா தூத்துக்குடி கிரசன்ட் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா மரக்காயர் தலைமை தாங்கினார். ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை செயலாளர் MSF அப்துல் ரஹ்மான், பள்ளிவாசல் துணைத் தலைவரும் முத்து உதவும் கரங்கள் செயலாளருமான ஷாகுல் சிராஜுதீன், முத்து உதவும் கரங்கள் தலைவர் பைசர் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அனைவரையும் பள்ளி தலைமை ஆசிரியர் மும்தாஜ் பேகம் மற்றும் முத்து உதவும் கரங்கள் தலைவர் பைசர் ரஹ்மான் வரவேற்று பேசினார். இதில் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலீம் சிறப்பு துஆ செய்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரும் வேலூர் பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ், ஸ்காலர்ஷிப் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினார். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பானு கம்யூனிகேஷன் நிர்வாகிகள் ஷாகுல் சிராஜுதீன், ஷேக் மீரான் ஆகியோர் குடும்பத்தின் சார்பாக தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், மாணவர்கள் நல்ல கல்வி கற்று எதிர்காலங்களில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக உங்களை ஊக்குவிக்கும் வகையில் பரிசு வழங்கி பாராட்டப்படுகின்றது என்றார். மேலும் ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் கல்வி அவசியம். அந்த கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் முத்து உதவும் கரங்கள் சார்பில் ஆண்டுதோறும் இந்த விழா நடத்தப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முடிவில் முத்து உதவும் கரங்கள் செயலாளர் ஷாகுல் சிராஜுதீன் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை பொருளாளர் மூசா, மன்போசுல்லாஹ் அரபிக் கல்லூரி தலைவர் நவரங் ஷஹாபுதீன், கிரசன்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செயலாளர் முகமது உவைஸ், முத்து உதவும் கரங்கள் பொருளாளர் ஜாபர் ஷாதிக், துணைத் தலைவர் முகமது சுலைமான், துணைச் செயலாளர் முகமது முஜாஜித் மற்றும் முகமது இப்ராஹிம் பவாஷ் ஆசிக், ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக குழு உறுப்பினர் ஆடிட்டர் ஜுபே அசீம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 38வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ், திரேஸ்புரம் மீராசா, இப்ராஹிம், முகமது அலி பாஷா, அரபி, முஹைதீன் மூஷா, இம்ரான் கான், முஸ்லீம் சமுதாய நலச்சங்க தலைவர் AK மைதீன், ரஹ்மானியா நற்செயல்மன்ற ரபிக், HM மீராஸ் முகமது, குட்டி அமீர், சப்பல் உரிமையாளர் காதர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைத்து மஹல்லா ஜமாத்தார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இது போன்ற அறப்பணிகளை ஆற்றக்கூடிய சான்றோர் பெருமக்கள் சமுதாயத்தில் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் மனமுவந்து செயல்படக்கூடிய அந்த பண்பாடு இந்த சமூகத்தினுடைய பெருமிதத்தை எடுத்து காட்டக்கூடிய நிலையிலும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நிலையிலும் இருப்பதை காண்கிறோம். மாணவ கண்மணிகள் பரிசுகள் பெற்று உற்சாகத்தோடு இன்னும் மென்மேலும் கல்வியிலே உயர்ந்தோங்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வேர்ல்ட் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் நிறுவன நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமுவந்த வாழ்த்துக்களை. ஒரு சமூகம் உயர்ந்தோங்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலே சிறந்தோங்கினால்தான் எல்லாமும் சிறந்தோங்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அத்தகைய ஒரு நல்ல சூழலை சமூகத்து மக்களுக்கு மத்தியிலே உருவாக்க வேண்டும் என்கின்ற தாக உணர்வோடு நம்முடைய வேர்ல்ட் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் நிறுவன நிர்வாகிகள் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை நான் அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். மனித வாழ்வியலிலே உண்மையான மகிழ்ச்சி என்ன என்று சொன்னால், பிறருக்கு உதவுகிற நேரத்தில் உதவியை பெறக்கூடியவர்கள் எத்தகைய மகிழ்ச்சியை பெறுகிறார்களோ அந்த மகிழ்ச்சியை பார்த்து ஏற்படக்கூடிய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கிறதே, அதற்கு இணையான மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. மகிழ்ச்சி
மீண்டும் சொல்லுகிறேன், மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வகையிலான எதுவாக இருந்தாலும் கிடைக்கப்பெறுகிற போது அது வரும். அப்படி வரக்கூடியது உண்மையான மகிழ்ச்சியா என்றால் அது தற்காலிகமானது, அது ஒரு அலங்காரத்திற்குரியது. எது உண்மையான மகிழ்ச்சி? நாம் செய்யக்கூடிய ஒரு சேவை பிறருக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னால், அந்த மகிழ்ச்சியை பார்த்து நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறது, அதுதான் மகிழ்ச்சியிலேயே உயர்ந்தது என்றால் அது மிகையாக. இஸ்லாத்தில் அடிப்படையாக ஒன்றை சொல்லுவார்கள், பிறர் நலம் நாடி செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்தோங்க செய்யக்கூடிய சுவனம் என்கிற மிகப்பெரிய வெகுமதியை பெறத்தக்க வகையில் ஆக்க முடியும் என்று சொன்னால் பிறர் நலம் நாடுகிற செயல்கள் மட்டும்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.